வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு முட்டை எப்படி ஒரு அழகான அந்துப்பூச்சியாக மாறுது அப்படிங்கிறத. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் மேஜிக் வந்து இருக்குது. இப்போ என்னென்னா அதோட முட்டை. அதாவது அம்மா அந்திப்பூச்சி என்ன செய்யணும், பொதுவாக அதோட வாழிடங்களுக்கு ஏற்ற மாதிரி முட்டையிடும். பொதுவாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது இலைகளுக்கு அடியில் தான் முட்டையிடும். ஏன்னா அது வெயிலிருந்து பாதுகாக்கிறதுக்காண்டியும் மழையிலேருந்து அதோட முட்டையை பாதுகாக்கிறதுக்காண்டியும் இந்த மாதிரி இலைகளுக்கு அடியில் வந்து முட்டையிடும். 2வது நிலை வந்து அதோட கம்பளிப்புழு நிலை. அந்த கம்பளிப்புழு நிலையில் அதோட சாப்பாடு என்னென்னா, அந்த முட்டையிலேருந்து பொறிச்சு வெளியில் வந்த உடனே அந்த முட்டையோட ஓடு தான் அதோட முதல் சாப்பாடு. அதுக்கடுத்து என்ன ஆகும்னா இளந்தலைகள் அந்த மாதிரி இதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொரு தடவையும் அதோட வேலை என்னென்னா, ஒரே வேலை சாப்பாடு 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 சாப்பிட்றது மட்டும்தான் வேலை அந்த கம்பளிப்புழு நிலையில். அந்த முட்டையிலேருந்து வெளிவிடக்கூடிய அந்த கம்பளிப்புழு ஒரு சில நாட்கள்லேருந்து ஒரு சில மாதங்கள் வரை அந்த நிலையில் இருக்கும். அதுக்கு அடுத்து இது வந்து என்ன ஆரம்பிக்கும்னா, ஒரு நீண்ட உறக்கத்துக்கு செல்வதற்காண்டி அதாவது கூட்டுப்புழு நிலைக்கு வந்து போகும். அது 3வது நிலை. இந்த கூட்டுப்புழு நிலையில் என்னென்னா, பொதுவாக வண்ணத்து பூச்சிகளுக்கெல்லாம் அந்த சில்க் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அதனால் அது தாவரங்கள் மேலே ஒட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலான அந்துப்பூச்சிகளுக்கு இந்த சில்க் மாதிரியான கூடு கட்டக்கூடிய தகவமைப்பு வந்து கிடையாது. அப்படிங்கிறதுக்காண்டி அது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, இலைகளை வச்சும், அதுக்கடுத்து மண்ணை வச்சும், அதுக்கடுத்து அது மேலே இருக்கக்கூடிய ரோமங்களை வச்சும் கவச உரை மாதிரி உருவாக்கும். அதாவது அதை குக்கூன் அப்படிம்பாங்க. அந்த குக்கூனுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா, அந்த கூட்டுப்புழு நிலை வந்து இருக்கும். 3வது கூட்டுப்புழு நிலையில் என்ன ஆகும்னா, அந்த கம்பளிப்புழுவோட மொத்த பாகங்களும் ஒரு திரவ நிலைக்கு வந்து போகும். அந்த திரவ நிலைக்கு மாறினதுக்கப்புறம் அதோட உறுப்புகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த கூட்டுப்புழு நிலையில் அந்த இது இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அந்த அந்துப்பூச்சி வந்து வெளியில் வரும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து இந்த அந்துப்பூச்சிகள் வந்து மேற்கொள்ளுது. இந்த ஸ்டேஜில் வந்து அதோட வேலை என்னென்னா, சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதோட பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா அதோட அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு அதுக்கோட பார்ட்னர் வந்து வேணும். பார்த்திங்களா, ஒரு சின்ன புழு தன்னைத்தானே உருமாற்றி எவ்வளோ அழகாக பறக்குன்னு. இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டியது ஒன்று தான், மாற்றங்கள் எப்போதுமே நல்லது தான். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் தளவாய்.